ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்று முதல் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறப் போகுது. இந்த சிறப்பு முகாம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் நீக்கம் பண்ணுறது, அதே மாதிரி புதுதாக பெயர் சேர்க்கிறது, முகவரி மாற்றம், ஃபோட்டோ மாற்றம், தொகுதி மாற்றம் செய்கிறது, தொலைந்த ஓட்டர் ஐடியை எப்படி பெறுவது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சிறப்பு முகாம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 29 தொடங்கிருச்சு. ஸோ இதனால் நவம்பர் 28 வரைக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 18 வயது நிரம்பியவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிறப்பு முகாம்களில் நீங்கள் கலந்து கொண்டு புதிய வாக்காளராக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு உங்களோட வயசு 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஜனவரி 1 நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த புதிய வாக்காளருக்கு பதிவு செய்யலாம். அதே மாதிரி ஏப்ரல் 1 ஜூலை 1 அக்டோபர் 1 ஸோ இந்த 4 1 தேதிகள்லேயும் உங்களோட வயசு 18 கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே இதை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 வயது நிறைவடைந்தவுடன் நீங்கள் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மற்றும் மறுமுறை விண்ணப்பம் செய்யாமலேயே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெறும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/11/2024 அதாவது சனிக்கிழமையான இன்று மற்றும் நாளை, அதாவது நவம்பர் 17 அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் 23 மற்றும் 24 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு, இந்த 4 நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம்கள்லாம் நடைபெறுது. இந்த சிறப்பு முகாம்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ புதிய வாக்காளராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேரை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் பெயர் ஏதாவது நீக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெயர் நீக்கம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கார்டு ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புதிய கார்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது மிஸ்டேக்ஸ், அதாவது கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும், திருத்தம் ஏதாவது செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் திருத்தம் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். புகைப்படத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியில் சேஞ்சஸ் பண்ணணும், என்னோடது பழசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்று நாளை மற்றும் அடுத்த வாரம் 23 24 இந்த 4 தேதிகள் நடக்க போகுது. ஸோ உங்களோட ஏஜஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜனவரி 1 ஏப்ரல் 1 ஜூலை 1 அக்டோபர் 1 இந்த 4 நாட்களில் உங்களோட வயது 18 பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படிவம் 6 நிரப்பி வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாக்குச்சாவடிகளில் தான் இன்றைக்கி, நாளைக்கு மற்றும் அடுத்த வாரம் எல்லா நாளும் நடக்க போகுது. இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இணையதளம் மூலமும் கொடுத்துருக்காங்க, voters.eci.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை தரவிறக்கம் செஞ்சுக்கலாம், அதாவது டவுன்லோடும் பண்ணிக்கலாம், ஏதாவது கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சேர்க்கிறதா இருக்கட்டும், நீக்கல், திருத்தம் செய்கிறது, இடமாற்றம், இது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புதிதாக பெயர் சேர்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது ஏதாவது டேட் ஆஃப் பர்த்தில் திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் ஒரு நார்மல் ப்ரூஃபாக மட்டும்தான் எடுத்துக்க முடியுமே தவிர அது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது, பிறந்த டேட்டுக்கான ப்ரூஃபாக அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ப்ரூஃப் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களோட டிசியோ அல்லது மார்க் ஷீட்டோ வேறு ஏதாவது டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ப்ரூஃபும் கொண்டு போகலாம். ஆதார் கார்டு ஒரு பிறப்பு சான்றிதழுக்கான ஒரு பெயராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஆணையமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மற்ற ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த 4 நாட்கள் 16, 17 மற்றும் 23, 24 இந்த 4 நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டரையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.